Hello friends, today we are back again. We are coming to eat Ghanaian food. This one is called Name? Yam. Yam. We call Bayure. Yam. Bayure. Ghanaian name? Bayure. Baywe. And contemporary stew. Name? Contemporary. Contemporary. Yes. Okay. Stew. Yeah, contemporary. And this one is egg. Oh, egg. Okay, good. And this one is the Bayure. Yam. Different. This yam. Yeah. Okay. Okay, save this plate. It's sweet too. It's okay. Yeah. Yeah, the egg. It's Okay. yeah, and this one is contemporary. And this one is Bayure. Bayre. Yeah. ஓகே ஓகே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு கிழங்கு யாம் கிழங்கு ஆல்ரெடி நம்ம யாம் சிப்ஸ் வந்து நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். அந்த யாமோடைய கிழங்கு, அந்த யாமோட கிழங்கு அது இப்படி மாவு கணக்கு இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தி, நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி இந்த யாம் வந்து. இது அப்புறம் இது வந்து என்னதுன்னா கீரை பாலக்கீரை. இது வந்து பாலக்கீரை தான் இந்த மாதிரி இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து கூட்டு மாதிரி வச்சுருக்காங்க, சைடிஷ் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து எக்கு, பாலக்கீரை எக்கு சேர்த்து கீரை கூட்டு மாதிரி வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள், ரெண்டையும் நம்ம சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாலக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள். இப்போ நான் ரெண்டையும் கலந்துட்டேன். கிழங்கு நல்லா அவிச்சு வச்சுட்டு இந்த கீரையோட சேர்த்து சாப்பிடணும். இதுலேயும் பாருங்கள் முட்டை வேக வச்சு வச்சுருக்காங்க. இது வந்து பாலக்கீரை கூட்டு, இந்த கிழங்கு பாலக்கீரை கூட்டு அண்டு எக்கு, இந்த மூணு சேர்த்து சூப்பராக இருக்கும். இந்த மூணு காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் அந்த சாப்பிட்றதுக்கு. இது யாமும் வந்து ரொம்ப ஹெல்த்தி, பாலக்கீரை உங்களுக்கே தெரியும் நல்லா ஹெல்த்தியான கீரை வந்து, எக்கு ஹெல்த்தி. இது மூணுமே வந்து சேர்ந்து தான் இன்றைக்கி ஒரு ஃபுட்டு நம்மளுக்கு வந்து. இது ஒரு ஃபுட்டு தான ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கிழங்கோட சேர்த்து சாப்பிட்றதுல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. It's called Bayure. Yeah. இந்த கிழங்கு நேம் வந்து பயூரே. கானா நேம். This one name? Contemporary. Yeah. Contemporary. இந்த கீரை கூட்டு வந்து contemporary. This one? Kosia. கொஷியா. எக்கு வந்து கொஷியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.